நல்லா இருந்துச்சு. சார் படம் வேற லெவல். நெக்ஸ்ட் வினய் தாண்டி வரும் மாதிரி இருக்கு. வேற லெவல் படம். அசத் கான் எல்லாருமே பயங்கரம் பண்ணிடுறாங்க படத்துல. வேற லெவல் படம். லவர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். லவ் பண்ற எல்லாருமே வந்து பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்கு. ஓகே. லவ் கான்செப்ட் தான் ப்ரோ. ஒரு லவ் மூவி எப்படி பேட்சப் பார்க்குறாங்க, அவங்க லைஃப் எப்படி போகுது, உங்கள் லைஃபையும் பாருங்கள், லவ்வையும் பாருங்கள், எதுவும் விட்டுறக்கூடாதுங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா எல்லாம் படம் நேரில் பாருங்கள். ஆக்சுவலி நல்லா இருக்குண்ணா. நீங்கள் பாருங்கள், எல்லாம் தப்பான இதில் பார்க்காதீங்க. பட் என்ன இருக்குன்னு உள்ளே பாருங்கள். நல்லா இருந்துச்சு எல்லாம். லைஃப் மேட்ரு பண்ணி லவ் அரேஞ்ச் மேரேஜ் அது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பான படம் தான். ஆனால் நல்லா இருக்குது. ஹர்ஷத் கான் செமையாக பண்ணியிருக்காரு. கிஷன் தாஸும் நல்லா இருக்குது. மாதிரி ஃபன்னான மூவினா, ஃபன்னான ராம்காம் மூவினா. லைக் ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். லைக் ரொம்பலாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு மாதிரி ராம்காம் ஜஸ்ட் நார்மலாக ஃபீல் குட் மூவியாக பார்த்துட்டு போகலாம். அப்படின்லாம் இல்லை, நான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். நான் ஃபேமிலி லைக் இன்ஜென் லைஃப் பற்றி தான் கதை. லைக் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அந்த மாதிரி டைப் ஆஃப் இது தான். லைக் அதை பற்றி தான் ரொம்ப செம்மையாக இருக்குது. ஃபன்னாக பண்ணியிருக்காரு. கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது. வீட்டையும் லைட்டாக அந்த ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும், லைட்டாக எமோஷனல் எலிமெண்ட்டும் அவர் வருவார். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ காலேஜ் தானா, ஸோ எனக்கு எதுவும் அவ்வளோ பெரிய ஒப்பீனியன்லாம் இல்லைண்ணா அதை பற்றி. மேபி லைக் இன்னும் பெரியவங்க, எங்களோட பெரியவங்க வருவாங்க, அவங்களுக்கு தான் மேபி அது ஒப்பீனியன். சரி ரைட்டா பார்ப்போம். கான்செப்ட்னா லவ் பற்றி தான். எல்லாருமே நியூ ஃபேஸஸ் நல்லா இருக்குது. எல்லோரும் ஆக்டிங், ஹர்ஷத் கான் ஆக்டிங் ஆகட்டும், கிஷன் தாஸ் ஆக்டிங், எல்லோரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமாம், புதுசாக எல்லோரும் பார்க்கலாம். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் 2 பேரும் சேர்றது தான், அதான் பிடிச்சிருந்தது. ஒரு சைடு நம்பலாம், ஓகே தான், மேட்ரிமோனி சைடு நம்பலாம். ஆனாலும் வீட்டில் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த சைடும் பார்க்கணும். அவ்வளோதான். அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் என்னெல்லாம் இருக்கோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸஸ் எல்லாம் இருந்துச்சு, அவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு கேட்குறீங்களா? லவ் பண்ணுறவங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மோஸ்ட்லி ஹர்ஷத் கான், கிஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காண்டி ரொம்ப பார்க்கலாம். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. லைக் லவ் லைக் ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு வாட்டி லவ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சது நம்மளோட லைக் நமக்கு செட் ஆகிற லவ் எப்போ வருதோ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யாருமே லைக் நெகட்டிவாக இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒரு ஃபைட் சீன் எதுவுமே இல்லாமல் லைக் வெறும் லவ் மட்டும் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு படம். சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷத்துக்காக தான் நாங்கள் வந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, கவுண்டர் காமெடி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் மேட்ரிமோனி சைட்டே பார்த்தது இல்லை. நாங்கள் ஐடியா, ஏன்னா நான் மேட்ரிமோனி சைட் நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனால தெரியல எனக்கு. லைக் நமக்கு எதில் நமக்கு எப்போ வருதோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான். அதுதான் ஆக்சுவலாக இங்கே ஸ்டோரியே. ஸோ படம் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. அக்ஷத் நான் பிடிச்சிப்பா. சரி ஓகேண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத தாண்டி படத்தை ஜஸ்ட்டு வேறு படங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லவ் ஜானரில் ஒரு கொடுத்துருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்ததில் ஒரு நல்ல ரொமான்டிக்கல் காமெடி படம்னா இந்த படத்தை சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படம் அப்படி இருக்குது, டியூடு படத்தோடது நல்லா இருக்கா, இந்த படத்தோட நல்லா இருக்கா, இந்த கம்பேரிசன் வேணாம். ஒவ்வொருத்தங்க லவ், இப்போ ஏன் லவ் ஒரு மாதிரி இருக்கும், இவர் லவ் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒருத்தங்களுக்கு பிரேக் இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், ஒருத்தங்களுக்கு பிரேக்கப் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, லவ்னா நம்மளுக்கு ஒன்று ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாருமே பொண்ணுங்களே கேவலம், பசங்களே கேவலம், லவ்வெல்லாம் பண்ணிடாத அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதில் என்னென்னா லவ் பண்ணுங்க, அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுங்க. இப்போ ஒரு மேரேஜ் வருது, ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற போது இப்போ இந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன், லவ் பண்ணுற வரைக்கும் பண்ணுவாங்க. கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதி பார்க்குறது, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதை தாண்டி என்ன தான் கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ்னு ஒன்று இருக்குதா, அதை பாருங்கன்றதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை விட்டு போன எக்ஸ்லவர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அது கிளைமேக்ஸில் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கும் இந்தமாரி நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு நினச்சி, அப்படி உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி நம்மளுக்கு ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ
அது வேணாம் மேட்ரி ஆப்பை நம்பி போகாதீங்க. அது ஜஸ்ட் அதுலேயே சொல்லியிருப்பாங்க ஆப் வந்து பெருசாக இது வேணாம், அது ஃபோர்ஜரி தான். ஆப்புன்றதை தாண்டி இங்கே நிறைய வந்து அதே மேட்ரிமோனி சொல்கிறேன், இது படத்துக்கு இதுக்கு ரிலேட்டட் கிடையாது, மன குமுறுதல்களை சொல்கிறோம். நிறைய இடத்துல ஃபேக்கு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அவங்கள க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே வச்சுருப்பாங்க. ஒருத்தங்களை அப்படியே ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களாம் ஆல்ரெடி நிச்சயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பை நம்பி போகிறாங்க இல்லையா, ஸோ அதை நம்பி போகாதீங்க யாரும் தயவு செய்து. டேரெக்டாக உங்கள் பொண்ணுக்கிட்டயோ உங்கள் பையன்கிட்டயோ மனசு விட்டு கேளுங்க, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிடுங்க.